ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரைடன்ட் செஃப். இந்த வீடியோவில் நம்ம தூத்துக்குடி ஸ்பெஷலான மக்ரோன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு நான் 4 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். முட்டை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கட்டும். அடுத்து நம்ம இதில் உள்ள வெள்ளைக்கருவை தனியாக எடுத்துடலாம். மஞ்சக்கருவு நம்மளுக்கு தேவையில்லை. 4 வெள்ளைக்கருவை தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இது 3/4 கப் இருக்குது. அதே அளவுக்கு 3/4 கப் சர்க்கரை எடுத்துக்கிறேன். இனி நம்ம இந்த சர்க்கரையை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு இந்த சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் எடுத்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். இது இருக்கட்டும். அடுத்து 125 கிராம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிறேன். இந்த முந்திரி பருப்பை நம்ம இனி பவுடராக அரைத்து எடுத்துடலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் பல்ஸ் மோடில் ஆன் ஆஃப் பண்ணி அரைத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதே போல் அரைத்து எடுத்து வச்சுருக்கிறேன். ரொம்ப நல்லா அரைச்சிட்டோம் அப்படின்னா இது நல்லா பேஸ்ட் ஆகிடும். அதனால லைட்டாக இதே போல் அரைத்து எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்துக்கிறேன். ஒரு பீட்டர் வச்சு இதை நல்லா பீட் பண்ணிடலாம். 2 நிமிடம் போல் இதை நல்லா பீட் பண்ணி விடுறேன். இந்த ஸ்வீட் வந்து தூத்துக்குடி ஃபேமஸான மக்ரோன் ஸ்வீட். சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு 3 பொருள் போதும். முட்டையோட வெள்ளைக்கரு, சர்க்கரை, அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு. ரொம்ப சுலபமாக நம்ம இதை செஞ்சிடலாம். இதே போல் முட்டை நுரை வந்த பிறகு நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணி விடுறேன். சர்க்கரை முட்டை கூட நல்லா மிக்ஸ் ஆன பிறகு அடுத்து கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து மறுபடியும் நல்லா பீட் பண்ணி விடுறேன். இதே போல் 3-4 பேட்சாக பிரித்து நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சர்க்கரையெல்லாம் முட்டை கூட நல்லா மிக்ஸ் ஆகும். எல்லா சர்க்கரையும் சேர்த்தாச்சு. நல்லா பீட் பண்ணி விடுறேன். கண்டினியூஸாக பீட் பண்ணி விட்டுட்டே இருங்க. நல்லா ஸ்டிஃப் பிக்ஸ் வரது வரைக்கும் நம்ம இதை பீட் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், ஸ்டிஃப் பிக்ஸ் கரெக்டாக வந்துடுச்சு. நம்ம இதை ஒரு ஸ்பூனில் எடுத்து அந்த ஸ்பூனை எப்படி திருப்பினோம் அப்படின்னாலும் இது கீழே விழக்கூடாது. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இனி நம்ம அரைத்து எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை இதில் சேர்த்துடலாம். இந்த முந்திரி பருப்பை இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ரொம்ப ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணிவிடாமல் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த முந்திரி பருப்பு இது கூட லைட்டாக மிக்ஸ் ஆனாலே போதும். நம்ம ரொம்ப இதை மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் உள்ள ஏர் பபிள்ஸ் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறமா மக்ரூன்ஸ் நல்லா ஃப்ளஃபியாக வராது. லைட்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நம்ம இதை ஒரு பைப்பிங் பேக்கில் எடுத்துடலாம். பைப்பிங் பேக் இல்லைன்னா ஜிப்லாக் கவரில் எடுத்துக்கோங்க. இனி நம்ம இதை மக்ரூன் ஷேப்பில் வச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு பேக்கிங் ட்ரேயில் பேக்கிங் பேப்பர் வச்சுருக்கிறேன். இனி நம்ம இதை மக்ரூன் ஷேப்புக்கு வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அடுத்தும் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். மறுபடியும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. கரெக்டான மக்ரூன் ஷேப் வந்துடும். இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கே நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே நம்ம பேக்கிங் ட்ரேயில் வச்சாச்சு. இனி இதை நம்ம பேக் பண்ணிடலாம். ஒரு ப்ரீஹீட்டட் அவனில் 100 டிகிரி செல்சியஸில் 1.25 மணி நேரம் நான் இதை பேக் பண்ணுறேன். அப்போ தான் அந்த மேக்ரோன்ஸ் எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ரெடியாகி வரும். இப்போ பாருங்கள், மேக்ரோன்ஸ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கலர் எல்லாம் அவ்வளோவா சேஞ்ச் ஆகலை. பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்குது. இதை நம்ம உடச்சி பார்த்தோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இதில் நிறைய முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறதுனால இதோட டேஸ்ட்டும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா ஆறிய பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் இது எப்போவுமே கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதான், தூத்துக்குடி ஃபேமஸான மேக்ரோன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களே இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.